பீகார் மாநிலத்தில் தர்பங்காவில் ராகுல் காந்தியின் வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். வாக்கு திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தியின் வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பீகாரின் பல்வேறு பகுதிகளில் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரையை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் ரேவந்த் ரெட்டி மற்றும் பிரியங்கா காந்தி அந்த யாத்திரையில் பங்கேற்றிருந்தார்கள். இந்நிலையில் இன்றைய தினம் இந்தியா கூட்டணி சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த யாத்திரையில் ராகுல் காந்தியுடன் பங்கெடுத்திருக்கிறார். பீகார் மாநிலம் முழுவதும் வாக்காளர் உரிமை யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. பீகார் எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ், கனிமொழி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தில் தர்பங்காவில் ராகுல் காந்தியின் வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கெடுத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், ராகுல் காந்தியின் இந்த வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் வேறு யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள்? விவரங்களை. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் பீகாரில் நடைபெற்று வரக்கூடிய வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து தனி மூலமாக இன்று காலைதான் புறப்பட்டு சென்றிருந்தார். அவருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பங்கேற்றிருக்கிறார். பீகாரை பொறுத்தவரை வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தம் மூலமாக வாக்கு நடைபெற்றுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதோடு அதற்கான ஆதாரத்தையும் ராகுல் காந்தி வெளிப்படையாக ஊடகங்களிடம் வெளிப்படுத்தியிருந்தார். இதில் பெரிய தாக்கத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியது. தேர்தல் ஆணையம் இது தொடர்பான விளக்கங்களை கொடுத்திருந்தாலும் உரிய நடவடிக்கைகள் இன்னும் மேற்கொள்ளப்படாமலே இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோல பிற மாநிலங்கள் எவ்வாறு இருக்கிறது உட்பட பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துத்தான் இந்த யாத்திரை என்பதை கடந்த 17ஆம் தேதியிலிருந்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பங்கேற்று இந்த யாத்திரையில் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று பேச இருக்கிறார். குறிப்பாக பீகாரினுடைய வாக்காளர் உரிமை யாத்திரை என்பது மிக முக்கியமாக அரசியலமைப்பை பாதுகாக்கவும் மக்கள் தங்கள் வாக்களிக்கும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் கடந்த 17ஆம் தேதியிலிருந்து பீகாரில் இந்த யாத்திரை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த யாத்திரையில் காங்கிரசினுடைய பொதுச்செயலர் பிரியங்கா காந்தி, தெலங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோரும் இந்த யாத்திரையில் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையத்தான் முதலமைச்சர் ஒன்று வாக்காளர் உரிமை யாத்திரையில் ராகுல் காந்தியுடன் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த யாத்திரையை பொறுத்தவரை தொடர்ந்து இதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாக்கு திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தியினுடைய இந்த வாக்காளர் உரிமை யாத்திரை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரியங்கா முதலமைச்சர் அந்த வாகனத்தில் ஏறி அந்த யாத்திரையில் பங்கேற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருடன் கனிமொழியும் சென்று பங்கேற்றிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. பீகாருடைய எதிர்க்கட்சி தலைவருடைய தேஜஸ்வி யாதவ், கனிமொழி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து 17ஆம் தேதியிலிருந்து ராகுல் காந்தி தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை இந்த பேரணியை மேற்கொண்டிருக்கிறார். இதில் பல்வேறு கட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் பங்கேற்று உரிய அழுத்தத்தை தேர்தல் ஆணையத்திற்கும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வாக்காளர் திருட்டு எவ்வளவான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பொதுமக்களிடம் வலியுறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த யாத்திரை என்பது நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோரும் இந்த யாத்திரையில் பங்கேற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பின்பாக பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பொதுக்கூட்டத்திலே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பேசியதற்கு பின்பாக இன்று மாலை சென்னை திரும்ப இருக்கிறார். அன்புச்செல்வன், தற்போது ராகுல் காந்தி மேற்கொண்டு வரக்கூடிய இந்த வாக்காளர் உரிமை யாத்திரையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பங்கெடுத்திருக்கிறாரு. அவர் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப மக்கள் மத்தியில அவர் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கா? கண்டிப்பாக. ஏனென்றால் இது எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இது எவ்வளவு விதமான ஒரு திருட்டு, இது எவ்வாறான ஒரு பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதே போன்று அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டால் எவ்வாறான ஒரு பாதிப்பு ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இவை அனைத்தையும் எதிர்க்கட்சிகள் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது உள்ளிட்டவற்றை அடிப்படையாக முன்வைத்துத்தான் இந்த யாத்திரை என்பதே தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய சாராம்சம், இதற்கான பாதிப்புகள் குறித்து கூட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கு முன்பாகத்தான் இந்த யாத்திரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரையில் குறிப்பாக பீகாருடைய எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ், கனிமொழி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் பங்கேற்று ராகுல் காந்தியும் பங்கேற்று இந்த யாத்திரை என்பது தொடங்கி இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி மேற்கொண்டு வரக்கூடிய இந்த யாத்திரையில
பீகார்ல என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா தொடர்ந்து இந்தியா கூட்டணி சார்பாக பல்வேறு முதலமைச்சர்களும் இந்த யாத்திரையில பங்கெடுத்திருக்கிறாங்க. பீகார்ல இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தலும் வர உள்ள சூழல்ல என்ன மாதிரியான தாக்கங்களை இது ஏற்படுத்தும்? இல்ல, குறிப்பாக இந்த யாத்திரையை பொறுத்தவரை இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தலிலே பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே நடைபெறக்கூடிய தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். அந்த தேர்தலிலும் எந்தவிதமான முரண்பாடும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதற்கான உரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் இது பீகார் மட்டுமல்லாது இந்தியாவிற்குமான ஒரு பாதிப்பாக கூட ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆக எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் மற்ற மாநிலங்களிலும் இந்த வாக்காளர் திருட்டு என்பது நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்கான ஒரு அறிவுறுத்தலை வழங்கக்கூடிய வகையிலும் அதற்கான ஒரு அழுத்தத்தை தேர்தல் ஆணையத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் இது மேலாவது இந்த பணிகளை மேற்கொள்ளும் போது உரிய கவனத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு கட்சி சார்பாகவோ நடுநிலைத்தன்மை அற்றதாகவோ செயல்பட்டு விடக் கூடாது என்பதற்கான அடிப்படையில் தான் மற்ற கட்சியினர் கூட ஒன்றிணைந்து, அதிலும் குறிப்பாக பீகாரில் ஆதாரப்பூர்வமான ஆவணங்களை வெளியிட்டதன் அடிப்படையில் அங்கேயே ஒரு பேரை நடக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு உரிய அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். இது போன்ற திருட்டு நடைபெறாமல் தேர்தல் உரிய முறையில் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைவரும் பங்கேற்று இந்த யாத்திரை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கதாக நாம் பார்க்க முடிகிறது. இப்ப முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த யாத்திரையில பீகாருடைய எந்தெந்த பகுதிகள் எல்லாம் நடக்குது? குறிப்பாக பீகாருடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து இதற்கு முன்பாகவே பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த பங்கேற்றிருக்கக்கூடியதில் இதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது கூட நடைபெற்றதில் காங்கிரசினுடைய பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி, தெலங்கானாவுடைய முதல்வர் யசுவந்த் ரெட்டி உள்ளிட்டோரும் கூட பங்கேற்றிருந்தார்கள். அப்போது அந்த பகுதியினுடைய பல்வேறு இடங்களில் நடைபெற்றிருந்தது. இப்போது மிக பிரதானமாக எல்லா இடங்களுக்கும் செல்லக்கூடிய வகையிலான இந்த ஏற்பாடு என்பது நடைபெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்ப இந்த யாத்திரையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கனிமொழி அவர்கள், அப்புறம் பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி யாதவ்னு பலர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அங்க மக்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அன்பு செல்வன்? இல்ல, குறிப்பாகவே இதற்கு முன்பான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று மக்களுடைய ஆதரவும் என்பதும் அடிப்படையாக இருக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து மக்கள் ஆதரவு என்பது அதிகரித்திருக்கிறது. அதே போல பிற மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்களும் அங்கு இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு எதிர்கட்சி தலைவரும் கூட ஆதரவு கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது பைக்கிலும் கூட ராகுல் காந்தி அங்கு அந்த யாத்திரையை பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இது பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த யாத்திரை முன்னெடுப்புகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையை பார்க்கும்பொழுதுதான் இந்த வாக்காளர் முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கூட தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. மேலதிக விவரங்களுக்கு பின்னர் தொடர்பு கொள்கிறோம். தற்பொழுது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். பிரியன், பீகார் மாநிலம் தர்பங்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்காளர் உரிமை யாத்திரையில ராகுல் காந்தியுடன் கலந்து கொண்டிருக்கிறார். தற்போதைய விவரம் என்ன? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.